நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட வெற்றி மிகவும் ஆபத்தானது. நான் சொல்வது கேட்கிறதா? நீங்கள் நினைப்பதை விட வெற்றி மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது தேவனை பின்தொடர்கிறோம். பிறகு நமக்கு வேண்டியது கிடைத்ததும் அவரை மறக்கிறோம். இனி அவர் நமக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம். அதனால்தான் தேவன் சொன்னார், இந்த கடுமையான காலங்களில் உங்களுக்கு நான் பயிற்சி தந்தேன். அப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுவது கிடைக்காவிட்டாலும் என்னை பணிந்து உங்களை நேசிக்க வைத்தேன். அதன் பிறகு அவர் சொன்னார், நான் அதை செய்ததால் ஒரு நல்ல தேசத்துக்கு நீ அழைத்து வரப்பட்டாய். அங்கே பாலும் தேனும் ஓடும், எல்லா நல்லதும் உனக்கு கிடைக்கும். இப்போது தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் சோதனைகள் எல்லாம் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் நன்மையை பெறுவதற்கான ஒரு பயிற்சியாகும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் தேவனிடம் மிகவும் நெருங்கி இருப்பீர்கள். உங்கள் வாழ்வில் நல்லது நடைபெறும் காலத்தில் அவரை விசுவாசித்து ஜெபிப்பீர்கள். அவர் இல்லாமல் ஒரு நாள் கூட உங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் அதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள்.